அல்லேலூயா. நமக்கு ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கு. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். பாகம் 1, அதாவது இன்னைக்கு முழுமையா முடிச்சுட்டா சரி, ஆனால் இது முழுமையா முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பல பேர் இதை அறியாது இருக்கிறாங்க. இதை உங்களுக்கு குழப்பமாக கற்றுக் கொடுக்க பலர் இருக்கிறாங்க. இதை நான் ஒரு 2 வருஷமா தியானிச்சுட்டே இருக்கேன். என்னால் எங்கேயுமே எடுக்க முடியல. ஏன்னா தேவன் எப்போ எடுக்க சொல்றாரோ அப்போதான் எடுக்க முடியும். இன்னைக்கு தேவன் தரக்கூடிய அந்த ஒரு தேவ வார்த்தை இல்லைன்னா அவருடைய மன்னா என்ன அப்படின்னா மெல்கிசேதேக். எங்கெங்க மெல்கிசேதேக்குன்னு வருதோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோங்க. இதுல வேதாகமத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா மெல்கிசேதேக்கை பற்றி ரொம்ப விரிவாக இருக்காது. அவருடைய அப்பா அம்மா அவரோட பெயர் இருக்காது, எந்த தேசத்துல பிறந்தாரு அப்படின்னு இருக்காது, அவருடைய பிறப்பும் இருக்காது, இறப்பும் இருக்காது. உங்களுக்கு தெரியும், எலியா ஏனோக்கு மட்டும்தான் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. 3வது ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் மெல்கிசேதேக். மெல்கிசேதேக் இறந்து போனார், அவர் காலமானார்னு சொல்லிட்டு வேதாகமத்துல ஒரு இடத்துல கூட இருக்காது. ஏன் இருக்காதுன்னா முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன் மெல்கிசேதேக் அப்படின்றதே இயேசுவை தான் குறிக்குதுன்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். மெல்கிசேதேக்னு என்ன அர்த்தம்னு சொல்றேன். மெல்கிசேதேக்கை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று மெல்கி, அப்புறம் சேத்தேக். மெல்கி அப்படின்னா ராஜா, சேத்தேக் அப்படின்னா நீதி. 2யும் சேர்த்தா நீதியின் ராஜா. நம்மளோட நீதியின் ராஜா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ உங்களுக்கு சொல்ல போகும்போது உங்களுக்கு புரியும். நிறைய காரியங்கள் இருக்கு. ஆதியாகமத்துல தான் இந்த மெல்கிசேதேக்கை பற்றி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க, அதை அப்படியே நம்மளுக்கு வெளிப்படையா கொடுத்திருப்பாங்க. அவர் எந்த ராஜா அப்படின்னா சாலேமின் ராஜா. சாலேம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல ஷாலோம் அப்படின்னா சமாதானம். 3 விஷயங்கள் எழுதிக்க போறீங்க. ஒன்று மெல்கிசேதேக், 2ஆக பிரிச்சா மெல்கி. மெல்கினா ராஜா, சேத்தேக் அப்படின்னா நீதி. 2ஐயும் இணைக்கும் போது நீதியின் ராஜா. இன்றோட மன்னா என்ன அப்படின்னா மெல்கிசேதேக் இயேசு கிறிஸ்துவின் நிழல். அப்போ அவர் நிழல், ஆனா நிஜம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்புறமா சாலேமின் ராஜா. சாலேம் அப்படின்னா ஷாலோம். நம்ம சொல்லுவோம்ல ஷாலோம் அப்படின்னா சமாதானம். 2வது அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, சமாதானத்தின் ராஜா. ஒன்று நீதியின் ராஜா, 2வது சமாதானத்தின் ராஜா. ஏன்னா இந்த காரியங்கள்லாம் நம்ம பார்க்க போறோம். 3 காரியங்கள் எழுதிக்குங்க. ஒன்று இயேசு கிறிஸ்துவே நீதியின் ராஜா. அதை மெல்கிசேதேக்கை நம்ம பார்த்துட்டு இயேசு கிறிஸ்துவை இணைக்கும் போது உங்களுக்கு புரியும். ஒன்று நீதியின் ராஜா பார்க்க போறோம், 2வது சமாதானத்தின் ராஜா, என்றென்றும் மாறாத ஆசாரியன். 3 தான். இந்த மெல்கிசேதேக்கு இந்த வார்த்தைகள்லாம் கொடுக்கப்பட்டது மட்டும் இல்ல, அவர் நிரந்தர ஆசாரியன் பைபிள்ல இருக்கும். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை இது கேள்வி இல்லை, நம்ம எல்லாருக்கும் உரித்ததான ஒரு விஷயம்தான். ஒரு மனுஷனால நிரந்தரமான ராஜாவா இருக்க முடியுமா? முடியாது. நிரந்தரமான ஆசாரியனா இருக்க முடியுமா? ஆனா மெல்கிசேதேக் நிரந்தரமான ஆசாரியன் சொல்லிட்டு வேதாகமத்துல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மெல்கிசேதேக் வெறும் மனிதன் அல்ல, அது இயேசுவை குறிக்கிறது. அவர் மட்டும்தான் நிரந்தரமான ராஜா, ஆசாரியன். இப்ப நேரடியா நம்ம வேத சான்றோட போயிடலாம். எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18 இருந்து வாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலோமின் ராஜாவாகிய அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அப்பமும் திராட்சரசமும் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு எப்ப நன்றாய் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரணம் அடைவதற்கு முன்பதாக ஒரு இரவு இருக்கிறது. அந்த இரவுல இது உங்களுக்காக பிற்கப்படுகிற
புதிய உடன்படிக்கைக்கான என்னுடைய சரீரமா இருக்கிறது. இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்கான என்னுடைய ரத்தமா இருக்கிறதுன்னு இயேசு எப்ப சொன்னாரோ அப்பதான் அந்த அறிவு உங்களுக்கு என்ன இருக்கும், வந்திருக்கும். அப்பதான் அந்த அப்பம்னா என்ன, திராட்சை ரசம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா ஆதி ஆகமத்துல என்ன பண்றாங்க, இத வெளிப்படையா சொல்றாங்க. என்ன புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்து தான் உன்னதமான தேவனுடைய குமாரன் அப்படின்னு நீங்க சொல்ற உன்னதமான அந்த வார்த்தை இருக்கா, உன்னதமான அப்படின்றதுனா அதாவது அங்க என்ன சொல்லப்பட்டு இருக்குன்னா உன்னதமான தேவனுடைய குமாரன், அங்க பெயர் மெல்கிசேதேக்குன்னு வழங்கப்படுது. அவர் ஒரு ராஜாவா இருந்தார். வருங்காலத்துல இயேசு கிறிஸ்துன்ற பெயர்ல அவர் வெளிப்படையாய் வருவார். இங்க மர்மமா மறைமுகமா இருக்கு. இங்க அப்பமும் திராட்சை ரசமும் இருக்கா, அங்க பாருங்க, படிச்சு பாருங்க. அப்பமும் முழுமையா படிங்க. அன்றியும் மற்றவர்கள் எல்லாம் வெறும் ஆசாரியன் சொல்லுவாங்க, பிரதான ஆசாரியன் சொல்லுவாங்க. இங்க என்ன ஆசாரியன் கொடுக்கப்பட்டிருக்கு, உன்னதமான. அந்த காலகட்டத்துல ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள்லாம் இயேசு கிறிஸ்து என்னன்னு கூப்பிட்டாங்க, சீஷர்கள் என்னன்னு கூப்பிட்டாங்க, உன்னதமான தேவனுடைய குமாரனேன்னு வந்து கூப்பிட்டாங்களா? இப்ப நீங்க இதை இணைச்சு பார்த்தா புரியும் உங்களுக்கு. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த, அப்ப யார் அது, மெல்கிசேதேக்குனா என்ன புரிஞ்சுக்கணும் நீங்க, இயேசு கிறிஸ்து. அப்ப மெல்கிசேதேக் அப்படின்றது இயேசு கிறிஸ்துவின் நிழல். இன்னும் கூட ஆதாரம் இருக்குது. நம்ம வேக வேகமாக நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து வாசிக்கலாம். நீங்க ஏசாயா 9:6 வாசிங்க. ஏசாயா 9:6. சமாதான பிரபு எனப்படும். நான் ஆரம்பத்துல சொன்ன பாத்தீங்களா, சமாதானத்தின் ராஜா. பிரபு ராஜா அப்படின்றதுக்கு ரொம்ப வித்தியாசம் இல்லை. சமாதான பிரபுனாலும் அவர் தான், சமாதான ராஜானாலும் அவர் தான். அப்போ மெல்கிசேதேக் சமாதானத்தின் ராஜாவா இருக்கும் போது அது வெளிப்படையாய் மெல்கிசேதேக்கை குறிக்கல. யாரை குறிக்குது, தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்ப மெல்கிசேதேக் அப்படின்னு யாராச்சும் இனிமேட்டு சொன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்துன்னு தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இத வேத ஆதாரத்தோட உங்களுக்கு சொல்றேன். நீங்க போயிட்டு கூட நீங்க நம்ம என்னென்னோ பாக்குறோம்ல போன்ல நீங்க வந்து சர்ச் பண்ணி கூட பாருங்க. இதை ஒரு மனுஷன் எனக்கு வெளிப்படுத்தவில்லை, தேவனே வெளிப்படுத்தினார். 2 வருஷம் ஆச்சு. நீங்க கற்றுத்தாங்கப்பா, நீங்க எப்ப கற்று தரீங்களோ அப்பதான் நான் பேசுவேன் அப்படின்னு தேவன் இப்பதான் பேச சொன்னார். அதனாலதான் தேவன் இந்த வார்த்தையை இன்று கொடுக்க சொன்னார். இதை நீங்களே போட்டு குழப்பிட்டீங்கன்னா கஷ்டம். அதனாலதான் அந்த தேவன்கிட்ட ஒரு விஷயத்தை நான் வந்து கேட்டப்பா, நான் பேசும் போது நீங்களே தெளிவாக விளக்குங்கப்பா, நான் விசுவாசிக்கிறேன், முடிக்கும் போது ஒரு தெளிவோட தான் இந்த இடத்த விட்டு போவீங்க. நீங்க நல்லா வந்து அந்த இது மறுபடியும் வாசிங்க. நமக்கு ஒரு இந்த எல்லாமே மெல்கிசேதேக் கிட்ட இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம், இயேசு கிறிஸ்துவை வெளிப்படையா என்ன பண்றாங்க, அவங்க சொல்றாங்க. மெல்கிசேதேக் அப்படின்றது மறைமுகமா இருக்கு. அதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க. எப்ப புரிஞ்சுப்பாங்க, வேதத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏதோ மேலும் சரி ஓகே, மெல்கிசேதேக்னா ஒரு ராஜா, அவர் சாலமோன் அதாவது சாலேமின் ராஜா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் சம்பந்தமே இல்லையா. இது வரைக்கும் நான் சொல்றேன், இதை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அப்படிதான் இருந்திருக்கும், எனக்கும் அப்படிதான் இருந்திருக்கும். ஆழ்ந்து நம்ம உள்நோக்கும் போதுதான் பல உள்ளாழங்களை தேவன் வெளிப்படுத்துகிறார். அப்போ ஆதி ஆகமத்துல சொன்ன காரியங்கள் அப்படியே என்ன ஆகுது, நடந்து கொண்டே வருகிறது. இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான் இனிமேல் வரப்போகிற காரியங்கள் உங்களுக்கு புரியும். 2 காரியங்கள். அவர்தான் என்ன சொன்ன உங்களுக்கு, நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா, நித்திய ஆசாரியன். அப்ப மெல்கிசேதேக்கு அந்த பெயர் வழங்கப்படல, அது மறைமுகமா இயேசு கிறிஸ்துக்கு வழங்கப்படுகிறது. அப்ப மெல்கிசேதேக் அப்படின்றது இயேசு கிறிஸ்துவின் நிழல். இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு?
இனிமேட்டு ஒரு காரியத்தை நம்ம வந்து பார்க்க போறோம். சங்கீதம் 110:4 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 110:4. சங்கீதம் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆ. என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் ஆ. என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மனம் மாறாமலும் இருப்பார். 1ல இருந்து வாசிங்க, அப்பதான் புரியும். இப்ப இந்த 4 மட்டும் நீங்க வாசிச்சீங்கன்னா கொஞ்சம் குழப்பம் இருக்கும் உங்களுக்கு. 1ல இருந்து வாசிங்க, புரியும் உங்களுக்கு. கர்த்தரே ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சீயோனில் இருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்வார். இப்ப இந்த 2வதுல வல்லமையின் செங்கோலை அனுப்புவார்னு இருக்கா. இப்ப இதை அப்படியே வச்சுக்கோங்க. மறுபடியும் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஏசாயா 9:6 வாசிங்க. ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன். அடிக்கோடிட்டு வச்சுக்கோங்க. இங்க என்ன இருக்கு? வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே. அப்ப வல்லமையின் செங்கோல் அங்க அங்க என்ன இருக்கு? 9:6ல வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள தேவன்னாலும் ஒண்ணுதான், வல்லமையுள்ள செங்கோல்னாலும் ஒண்ணுதான். அப்ப யார் அது? இயேசு கிறிஸ்து. இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப வாசிங்க, 3 வாசிங்க. நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமுள்ளவர்களாக இருப்பார்கள். விடியற் காலத்து கர்த்தரில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய இப்ப 4 வாசிங்க. முறைமையின்படி இந்த வார்த்தை என்றென்றைக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு முடிவு இல்லைன்னு அர்த்தம். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவரும் என்றென்றைக்கும் நித்திய ஆசாரியனா இருந்தார். இயேசு கிறிஸ்துவும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றும் ஆசாரியனா இருப்பார்னு சொல்லிட்டு நான் சொல்லல, வேத சான்றோடு சொல்றேன். இப்ப நீங்க விசுவாசிக்கணும், அவர் தான் என்றென்றும் ஆசாரியன். விசுவாசிக்கிற மாத்திரம் கையில வருதுங்க. அப்ப உங்களுக்கு மெல்கிசேதேக் வேணுமா, இயேசு கிறிஸ்து வேணுமா? மெல்கிசேதேக் அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டு. உங்களுக்கு எடுத்துக்காட்டு வேணுமா, முழு விடையும் வேணுமா? எடுத்துக்காட்டு அப்படின்றது சும்மா உங்களுக்கு என்ன பண்ணுவோம், நீங்க புரிந்து கொள்ளணுன்றதுக்காக சொல்ற விஷயம். புரிந்து கொள்ளும்படி சொல்ற விஷயம் வேணுமா, முழுமையான தேகம் கொண்ட அந்த ஆவி வேணுமா? அதுதான் உங்களுக்கு வேணும். அப்ப மெல்கிசேதேக் அப்படின்றது எடுத்துக்காட்டு, இயேசு கிறிஸ்துவே முழு உருவம். அதுதான் உங்களுக்கு தேவை. அதனாலதான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் என்றென்றைக்கும் வாசிங்க, என்றென்றைக்கும் ஆசாரியனாய் இருப்பார்னு இருக்கா, இருக்கிறார்னு இருக்கா? இருக்கிறார்னு என்ன அர்த்தம்? எப்பவுமே இருக்காரு. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த சங்கீத பகுதி தாவீது எழுதும் போது இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாரா? பிறக்கல. அவர் அதுக்கப்புறமா தான் பிறக்கிறாரு. அப்போ என்றென்றும் ஆசாரியனா இருப்பார் அப்படின்னு இருந்திருக்கணும். ஏன் ஆசாரியனா இருக்கிறார் அப்படின்னு இருக்கு? முன்பு பிதாவா இருந்தார், மெல்கிசேதேக்கின் மூலமாய் மறைமுகமாய் இருந்தார், வருங்காலத்தில் இயேசு கிறிஸ்துவா இருப்பார். அதனாலதான் ஆரம்பத்திலையும் ஆசாரியன், இப்பவும் ஆசாரியன், வருங்காலத்திலையும் ஆசாரியன். அதனாலதான் என்றென்றைக்கும் அவர் ஆசாரியனா இருக்கிறார். அப்ப மெல்கிசேதேக் அப்படின்றது இயேசு கிறிஸ்துவின் நிழலா இருக்கிறது. இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? இன்னொரு காரியம், முக்கியமா ஒரு காரியம் நம்ம எடுத்து வாசிக்க போறோம். 1 கொரிந்தியர் 1:30. நீங்க நல்லா பாருங்க, நீங்கள் அவராலே
கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. அடுத்த வசனமோ, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவர் மட்டும்தான் நீதின்னு இருக்கு. அப்ப மெல்கிசேதேக்கு எப்படி நீதியின் ராஜாவா மாற முடியும்? அவர் மட்டும்தான் வந்து நீதி, மீட்பர், அப்புறம் வந்து பரிசுத்தர்னு இருக்கு. அப்போ மெல்கிசேதேக் சாதாரண மனுஷன் ஒரு நீதி உள்ள ராஜாவா இருக்க முடியுமா? முடியாது. அப்ப யாரு தான் நீதி உள்ள ராஜாவா இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்து தான் நீதி உள்ள ராஜாவா இருக்க முடியும். இது நம்ம இன்னொரு தடவை கூட பார்க்கலாம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டு. யார மேன்மை பாராட்டணும்? மெல்கிசேதேக் எங்களின் ராஜா, அவரையே நாங்கள் இறுதி வரை மேன்மை பாராட்டுவோம் அப்படின்னு சொல்றதா? இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு நீதியின் ராஜா. மரணமானாலும் சாவானாலும் அவரே எங்களுக்கு ஒரே ராஜாவா இருப்பார். எங்களுக்கு மெல்கிசேதேக்கும் வேணும், இயேசு கிறிஸ்துவும் வேணும்ன்றது இல்லை. மெல்கிசேதேக்கு தான் அவரை தான் வந்து குறிப்பிடுறாங்க. அவரை நம்ம புரிந்து கொள்ளணும், அது வேற. அப்படிலாம் இருந்தாரு, இருக்க போறாரு அப்படின்னு குறிப்பிடுறது தான் மெல்கிசேதேக். ஆனா மெல்கிசேதேக் ஒரு மனுஷன், அவரை நீங்க பின்பற்றி போக கூடாது. யாரை பின்பற்றணும்? மேன்மை பாராட்டுகிறவன் இயேசுவையே மேன்மை பாராட்டணும். ஏன்னா அவர் தான் நீதியின் ராஜா, பரிசுத்தமானவர். அவர் தான் என்ன? மீட்பர். எதுல இருந்து மீட்கணும்? பிசாசின் பிடியிலிருந்து மீட்கணும், சோகத்திலிருந்து மீட்கணும். அவர் தான் மீட்க முடியும். ஒரு ராஜா கிட்ட போயிட்டு, ராஜா எனக்கு ஒரு பெரிய சோகம் இருக்கு, அதுல இருந்து மீட் எடுங்க நம்மளால கேட்க முடியுமா? உலகத்துல இருக்கிற அந்த ராஜா கிட்ட அவர் தாழ்மையா சொல்லுவாரு. அவர் நம்மளை பார்த்து, ராஜா தயவு செஞ்சு போயிட்டு வந்துருங்க. இயேசு கிறிஸ்து அப்படிலாம் சொல்ல மாட்டார். சோகத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்கிற தேவன். உலகத்துல இருக்கவங்க எல்லாம் அசுத்தமா இருப்பாங்க, அவர் மட்டும்தான் பரிசுத்தமா இருப்பார். அதனாலதான் அவர் நீதியின் ராஜா. சில நேரங்கள்ல ராஜாக்கள் கூட அநீதி பண்ணுவாங்க. அவர் ஒரு நாளும் நமக்கு என்ன பண்ண மாட்டாரு? அநீதி செய்கிற தேவன் அல்ல, நீதி செய்கிற தேவன். இன்னொன்னு கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம். எபிரேயர் எடுத்துக்குங்க, அந்த 110:4 எடுத்து வச்சுக்குங்க. அதற்கு இணைக்கப்பட்டு ஒரு வசனம் இருக்கு, எபிரேயர் 5:10. நான் இதோட உங்களுக்கு இந்த ஒரு டாபிக் முடிக்கிறேன். என்னன்னா, இயேசு கிறிஸ்து தான் என்றென்றும் ஆசாரியன். எதோட அதோட முறைமையின்படி, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இயேசு கிறிஸ்து தான் என்றென்றும் ஆசாரியன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வர நாட்கள்ல எபிரேயர் பாகம் 3 4 எனக்கு தெரியல, எப்ப தேவன் எடுக்க சொல்றாரோ இந்த 5ஆம் அதிகாரத்தை முழுமையா விளக்கும் போது இதை எடுத்து பாருங்க, உங்களுக்கு ஈஸியான ஆகும், புரியும். தேவனே உங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். இப்ப 5:6 வாசிங்க. அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றைக்கும் ஆசாரியனாய் இருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறீர். அது வாசிங்க, மறுபடியும் வாசிங்க, இதுதான் உள்ள ஆழம். வாசிங்க. அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியனாய் இருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறார். இப்போ வேதாகமத்தை பார்க்காதீங்க, வேறொரு இடத்துல சொல்லி இருக்குது அப்படின்னு இருக்கு. எந்த இடத்துல? நம்ம எங்க பார்த்தோம்? சங்கீதத்துல பார்த்தோம், என்றென்றும் ஆசாரியனா இருப்பீர். இப்ப வாசிங்க, இது உங்களுக்கு புரியும். எபிரேயர் 5 வாசிங்களா? 6 வாசிங்களா? 6 வாசிங்க மறுபடியும். அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறார். அந்த இடத்துல எழுதிக்கங்க, சங்கீதம் 110:4. இத நான் என்னோட வாயால சொல்லல, வேத ஆதாரத்தோட சொல்றேன். அப்ப ஆரம்பத்துல அது சொல்லப்பட்டிருக்கு, இங்க உறுதிப்படுத்துறார். அதனாலதான் இந்த எபிரேயர் புரியாது ரொம்ப பேருக்கு. அதனாலதான் தேவன் என்ன பண்ணாரு? இதை விளக்கணும் அப்படின்னாரு. அப்ப அங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா, எபிரேயர்ல எழுதிக்கணும், இங்க எழுதிக்க கூடாது. அங்க எழுதிக்குங்க. இப்ப 6க்கு நேரா எழுதிக்குங்க, சங்கீதம் 110:4. அங்க என்ன ஆச்சு? சொல்லப்பட்டது இங்க உண்மையாயிடுச்சா? முறைமையின்படி யார் இப்ப ஆசாரியனா இருக்கிறது? நித்திய ஆசாரியன், என்றென்றைக்கும் ஆசாரியனா இருக்கிறது இயேசு கிறிஸ்து. யாரோட முறைமையின்படி? மெல்கிசேதேக்கின் முறைமையிடு. கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும், ஆனா நீங்க புரிந்து கொண்டா
உள்ளாழங்கள் உங்களுக்கும் விளங்கும். எங்களுக்கு மட்டும் விளங்கணுமா? உங்களுக்கும் விளங்கணுமா? எல்லாருக்கும் விளங்கணும். குழப்பமாக கூடாது. அவர் குழப்பத்தில் கொண்டு போகிற தேவன் அல்ல, நம்மை தெளிவுபடுத்தி அவருக்குள்ளாக வழி நடத்துகிற தேவன். இப்ப மேல் வசனம் வாசிங்க, எபிரேயர் 5:5. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராய் இருக்கிறதற்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை தெரிவித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார். அப்ப நல்லா பாருங்க, இது மேல முக்கியமா இருக்கு. 5:5 மேல் பாகம் மட்டும் வாசிங்க. அந்தபடி கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆவதற்கு. கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியன் ஆவதற்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரும் பிரதான ஆசாரியன், அவர்தான் பிரதான ஆசாரியன். ஐ பிரீஸ்ட்னு வாங்க, பிரீஸ்ட், ஐ பிரீஸ்ட், அவர் தான் பிரதான ஆசாரியன். அதுக்கப்புறம் பார்த்தா என்றென்றும் அவர் ஆசாரியனா இருக்கிறார், பிரதான ஆசாரியனா இருக்கிறார். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், அழிந்து போகிற ஆசாரியர்கள் வேணுமா? என்றென்றும் நிலைத்திருக்கிற பிரதான ஆசாரியன் வேணுமா? இயேசு கிறிஸ்து எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கையில வருத்துங்க. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன், நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். யாரை பின்பற்றணும்? மெல்கிசேதேக்கியா, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும். ஏன்னா அவர் அழிந்து போகிற பிரதான ஆசாரியன் இல்லை, என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய பிரதான ஆசாரியன். இப்ப எனக்கு ஒண்ணு விஷயம் தெளிவாயிடுச்சு. பாகம் 2 கிடையாது. இன்றே தேவன் முழுமையாக நடத்த போறார். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நான் முடிச்சிடுறேன். அதே எபிரேயர் 6:20 வாசிங்க. இல்ல பாகம் 2 எடுக்க சொன்னாலும் எடுக்கிறதுக்கு ரெடி தான். எபிரேயர் 6:20. நமக்கு முன்னோடியானவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். அவர்தான் இருக்கிறார், அவர்தான். இப்ப புரிஞ்சுதான் உங்களுக்கு? நித்திய பிரதான ஆசாரியன். நம்ம ஆரம்பத்தில் சொன்னது என்றென்றும் அவர் ஆசாரியனா இருக்கிறார். நித்திய பிரதான ஆசாரியன் அடிக்கோடிட்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான இந்த வார்த்தைகள்லாம் எழுதிக்கணும். என்றென்றும் ஆசாரியன், சமாதான பிரபு, சமாதானத்தின் ராஜா, நீதியின் ராஜா, அவர் என்றும் பரிசுத்தமானவர், அவர் மீட்பர். இப்ப பார்த்தோம் பாத்தீங்களா? நம்ம என்னது வாசிங்க? நித்திய பிரதான ஆசாரியன். இதெல்லாம் எழுதிக்கணும். இதெல்லாம் முக்கியமான வார்த்தை. அப்போ மெல்கிசேதேக்கின் முறைமைன்னு வந்தாலே புரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்துவின் நிழல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எபிரேயர் 7:3 மிகவும் முக்கியமானது. ஆரம்பத்துல சொன்னோம் பாத்தீங்களா? இதை கேட்டுட்டு படிங்க. அவருக்கு தாய் தந்தை பெயர் குறிப்பிடல, எந்த ஒரு விவரமும் இல்ல, பிறப்பு இறப்பை பற்றி எதுவுமே இல்லை. அதனால அவர் இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுறார், அவருடைய நிழலா இருப்பார் அப்படின்னு நான் ஆவியில நம்புறேன். யார் எப்படி போதிச்சாலும் பரவாயில்ல, இது தேவனே எனக்கு வெளிப்படுத்தினார். தேவன் வெளிப்படுத்தும் போது தெளிவா இருக்குமா, குழப்பமா இருக்குமா? தெளிவா தான் இருக்கும். அப்ப 7:3 வாசிங்க, 1ல இருந்து வாசிங்க, அப்பதான் புரியும். 7, 1, 2, 3. இதுல 3வது வசனம் மிகவும் முக்கியமானது. நான் ஏன் வேகமா போறேன் அப்படின்னா, தெரியும் 1 மணி அப்படிலாம் போச்சுன்னா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆகாயத்தில் இருக்கிற பறவைகள் பறக்காது. இந்த வயிற்றுக்குள்ள பல பறவைகள் பறக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அது பறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பறக்காம இருக்கிறேன். முயலை போல வேகமா ஓடி இருக்கலாம், ஆமைய போல மொல்லமா ஓடி இருக்கலாம். அதுக்கு இடையில மீடியமா ஏன் போறேன் அப்படின்னா, அந்தந்த டைம் ஆகும் போது என்னென்ன நிலைமையாகும், கண்கள் நம்மளுடைய சரீரத்தில் இருக்காது, நம்மளுடைய இதய துடிப்பு ஜாஸ்தி ஆயிடும், நம்மளுடைய வயிற்றில் இருக்கும் பறவைகள் எல்லாம் நம்மை தாண்டி பறக்கும். அதை தெரிந்துதான் நான் வேக வேகமா இந்த பாகத்தோட முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். 7ல 1ல இருந்து வாசிங்க.
தசம பாகம் கொடுத்தான். இது எங்க இருக்கு? நம்ம ஆரம்பத்துல படிச்சோம் பாத்தீங்களா? ஆதி ஆகமத்துல இருக்கு. எப்பவுமே தேவன் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தினார்னா அது எந்த இடத்துல உறுதிப்படுத்துறாரோ அந்த இடத்துல அது எப்ப சொல்லப்பட்டது ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு எழுதிக்கணும். ஆதி ஆகமம், இந்த இடத்துல ஆதி ஆகமத்தை எழுதிக்குங்க. அப்பதான் உங்களுக்கு வேதாகமத்தை புரட்டி படிக்கும் போது உங்களுக்கு உங்களுக்கு புரியும். இப்ப ஒண்ணுல இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமா இருந்தான்னு என்ன அர்த்தம்? கடந்த கால சொல்லது. ஆசாரியனா இருந்தார்னு இருந்திருக்குமே அங்க ஆதி ஆகமத்துல. ஆசாரியனா இருக்கிறார், இங்க ஆசாரியனா இருந்தார் அப்படின்னா ஆரம்பத்துல இருந்தார். எந்த இடத்துல? ஆதி ஆகமத்துல இருந்தார். இதை இங்க உறுதிப்படுத்துறாங்க. தேவனுடைய ஆசாரியனுமா இருந்தான். ஆசாரியனா இருந்தான்னு பார்த்துமா? அதுக்கப்புறம் பாருங்க, ராஜாக்களை முறியடித்து வந்த, ஏன் இதெல்லாம் நீங்க அதுக்கப்புறமா படிச்சீங்கன்னா புரியும். 18, 19, 20, அதாவது 14ஆம் அதிகாரத்துல 18, 19, 20 படிச்சீங்கன்னா இந்த காரியம்லாம் உங்களுக்கு புரிய வரும். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றையும் தசம பாகம் கொடுத்தான். இவனுடைய முதல் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா ஆரம்பத்துல சொன்னோம் பாத்தீங்களா? இப்ப உறுதி ஆயிடுச்சா? நீதியின் ராஜா அப்படின்றது கோடு போட்டு வச்சுக்கோங்க. அங்க வெளிப்படையா இருந்திருக்காது, இங்க வெளிப்படையா இருக்கு பாருங்க. மெல்கிசேதேக் அப்படின்னா நீதியின் ராஜா என்றும், பின்பு கைகளை உயர்த்தி தேவனுக்கு ஒரு பெரிய ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எப்படி வெளிப்படுத்துறாரு பாத்தீங்களா? இந்த புஸ்தகத்தை தாண்டி உலகத்துல இவ்வளவு ஆழங்கள், இவ்வளவு மேன்மையான காரியத்தை நமக்கு உணர்த்தும் புஸ்தகம் வேறு எங்குமே அல்ல. எல்லாருமே நல்லா எழுதியிருப்பாங்க. தேவன் சிறந்ததா எழுதியிருக்கிறார், சிறந்ததா கொடுத்திருக்கிறார். ஆரம்பம் அற்பமாக எண்ணிருக்கலாம், இங்க எப்படி அழகா சொல்றாரு பாருங்க. 2 காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில இனி நீதியான காரியங்கள் தான் நடக்கும், சமாதானமான காரியங்கள் தான் நடக்கும். ஏன் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. உங்க ராஜாலாம் நீதி கொடுப்பாங்களா, சமாதானம் கொடுப்பாங்களான்னு எங்களுக்கு தெரியல. ஓப்பனா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. எங்க ராஜா நீதியின் ராஜா, அதனால எங்களுக்கு நீதி கொடுப்பார். எங்க ராஜா சமாதானத்தின் ராஜா, அதனால எங்களுக்கு சமாதானம். நான் சொல்லல, மாம்சத்துல ஏதோ சொல்லணும்னு நான் பண்ணல, உங்களுக்கு சொல்லல. வேத ஆதாரத்துடன் தேவனே உங்களுக்கு விளக்குகிறார் பாருங்க. மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இப்ப 3 வாசிங்க, புரியும் உங்களுக்கு. பாத்துமா, நம்ம ஆரம்பத்துல இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துக்குமே வம்ச வரலாறு அப்படின்றது இல்ல. எப்படி இருந்ததுன்னா, ஒரு கண்ணின் வயிற்றுல பிறக்கணும், அப்படி பிறந்தாதான் அவர் இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து தேவனா இருக்கிறார். அவர் மாம்ச தோற்றத்தில் இல்ல. எந்த தோற்றத்தில் இருக்கிறார்? அவரு ஆவியின் தோற்றத்தில் இருக்கிறார். அவருக்கும் எந்த வரலாறும் இல்லை. அதுக்கப்புறம் அது நீங்க வாசிங்க. இவன் இவன் நாட்களில் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனுமா இராமல் இந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்று தேவன் உங்களுக்கு தரக்கூடிய திறவுகோல் வசனமே 7:3 தான். 7:3 எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன் ஒன்று. 2வது, இவன் நாட்களில் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல். அப்பனா இவனுடைய ஆரம்பமும் சொல்லப்படல, இவனோட முடிவும் சொல்லப்படல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா இருக்கு, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். அப்ப யாருக்கு ஒப்பானவனா இருக்கானா? அப்ப நான் ஆரம்பத்துல சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஏதோ மாம்சம் வெளிப்படுத்தல, தேவன் வெளிப்படுத்தினார். இங்க தெளிவா இருக்கு பாருங்க, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவன். இப்ப நீங்க சொல்லுங்க, மெல்கிசேதேக் யாருக்கு ஒப்பானவன்? தேவனுடைய குமாரன்னா இயேசு கிறிஸ்து.
இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பானவனா இருக்கான். எந்தெந்த விஷயத்துல? நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா, என்றென்றும் மாறாத நித்திய பிரதான ஆசாரியன். ஆசாரியன்னா சும்மா அவருக்கு அந்த உட்புறத்துல போக முடியாது ஆசாரியனால. நான் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல லேவியர்கள்னா என்ன, ஆசாரியன்னா என்ன, பிரதான ஆசாரியன்னா என்ன, அந்த ஆசரிப்பு கூடாரம்னா என்னன்னு சொல்றேன். ரொம்ப பேருக்கு புரியாது. ஆசாரியனால அந்த உட்புறம் ஒரு முக்கியமான ஒரு பாகம் ஒண்ணு இருக்கும், அதுக்குள்ள போக முடியாது. யாரால போக முடியாது? ஆசாரியனால போக முடியாது, பிரதான ஆசாரியனால போக முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்துக்கு ஏறி சென்று ஸ்தலத்தை அவர் மட்டும்தான் ஆயத்தம் செய்ய முடியும், பரலோகத்துல அவர் மட்டும்தான் இருக்க முடியும். அப்படின்னு தான் அர்த்தம். அவர் தான் நித்திய பிரதான ஆசாரியன், என்றென்றும் ஆசாரியனா இருக்கிறாரு, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய். அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பானவனாய் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனாலதான் நம்ம விசுவாசிக்கணும். யாரை விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிச்சாதான் உங்களுக்கு நீதி, சமாதானம். ஏன்னா அவர் என்றென்றும் மாறாத எப்படி இருக்காராம்? பிரதான ஆசாரியனா இருக்கார். இப்ப 7:10 வாசிங்க. தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். 15 வாசிங்க. 15 அல்லாமலும் மெல்கிசேதேக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழுப்புகிறார் என்று சொல்லியிருப்பதினால் மேற்சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது. அப்படின்னா அல்லாமலும் மெல்கிசேதேக்கு ஒப்பான வேறொரு ஆசாரியன், ஒப்பான வேறொரு ஆசாரியன் எழும்ப போகிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் எழும்பி இருக்கிறார். அதை தான் ஒப்பானவன் சொல்லிட்டு இங்க பார்த்தோம். 3ல பார்த்தோம் பாத்தீங்களா? குமாரனுக்கு ஒப்பா இருக்கிறார். இங்க அப்படியே இருக்கு பாருங்க. என்ன இருக்கு? அல்லாமரு அடுத்த வசனம் வாசிங்க. எவ்வளவு முறை அது உறுதிப்படுத்தப்படுது பாருங்க. என்றென்றைக்கும் ஆசாரியனா இருப்பீர். அங்க பார்த்தோம், அநேக இடங்கள்ல நம்ம பார்த்தோம். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். வார்த்தைகள் எப்படி மாறி இருக்கு பாருங்க. என்றென்றும் ஆசாரியன், அங்க பார்த்தோம் அவர் நித்திய பிரதான ஆசாரியன். இங்க முக்கியமாக ஒண்ணு இருக்கு, அழியாத ஜீவனுக்குரிய. இந்த வார்த்தை எழுதி வச்சுக்கோங்க. அவர் அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியனா இருக்கிறார். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவனுக்குரிய வாழ்வுல தான் அவர் இருக்கிறாரு. அதனால நமக்கு ஜீவன் அழிவு இல்லை. இதுல ஜீவன் அழிவுன்னு 2 வார்த்தை இருக்கும். அழிவு வேணுமா, ஜீவன் வேணுமா? ஜீவன் வேணும்னு சொல்றவங்க மாத்திரம் கையில வருத்துங்க. நான் அதை இணைக்கிறேன். என்றென்றும் நித்திய ஜீவனை உங்களுக்கு அருள தேவன் வல்லவராய் இருக்கிறார். அழிவை அல்ல, என்றென்றும் நமக்கு நித்திய ஜீவன் தான். இதுல முக்கியமா ஒன்னே ஒண்ணு மட்டும் நம்ம வாசிச்சு முடிக்கலாம். இதுல 28 வாசிங்க, இறுதி வசனம். நியாயப்பிரமாணமானது பலவீனம் உள்ள மனுஷங்களை பிரதான ஆசிரியர் ஏற்படுத்தியிருக்கிறது. நியாயப்பிரமாணத்துக்கு பின்பு உண்டான ஆணையோடு விளங்கிய வசனமும் என்னென்றைக்கும் பூர்ணரான குமாரனை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுல ஒரு விஷயத்த நீங்க உள்ள உற்று பார்த்து ஆராய்ஞ்சா ஒண்ணு புரியும். நியாய பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். மெல்கிசேதேக் பலவீனம் உள்ளவரா இருந்தாரா, பெல்லன் உள்ளவரா இருந்தாரா? ஒரு ராஜா பெல்லன் உள்ளவனா இருக்கணுமா, பலவீனம் உள்ளவனா இருக்கணுமா? பலன் உள்ளவனா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். மெல்கிசேதேக் நீதியின்படி ராஜா, சமாதானத்தின்படி ராஜா. ஒருத்தன் பலனா இருந்தாதான் நீதியா இருப்பான், ஒருத்தன் பலனா இருந்தாதான் சமாதானமா இருப்பான். நல்லா புரிஞ்சுக்கணும். மெல்கிசேதேக் பலவீனம் உள்ள பிரதான ஆசாரியன் அல்ல, ஒரு மனிதனை குறிக்கல.
அவர் பலன் உள்ளவர். இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நியாய பிரமாணத்தின்படி ஒருவன் பலவீனமாயிருந்தால் அவன் பிரதான ஆசாரியனா ஆக முடியாது. அப்ப நியாய பிரமாணம் அப்படின்றது தேவன் வேதவசனம், அவர் தான் நியாய பிரமாணம். அவரை கை கொண்டுட்டீங்கன்னா வாழ்க்கையில அவர் என்னென்ன உங்களுக்கு தகுந்ததோ அதை தான் நான் பண்ணுவார், உங்களோட வாழ்க்கையில் கொடுப்பார். நீங்க நியாய பிரமாணத்தை கடைபிடித்து வாழ்ந்தால் மட்டும் போதும், அவருடைய வார்த்தையை கேட்டு நடந்தால் போதும். அப்படி செஞ்சீங்கன்னா உங்களோட ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். மாம்சத்துக்குரிய கண்கள் திறந்தா, ஓஹோ மெல்கிசேதேக்குன்னு ஒரு ராஜா இருந்திருக்கிறாரு. கதை சொல்லுவோம் நம்ம விபிஎஸ்ல போயிட்டு. மெல்கிசேதேக்குன்னு ஒரு ராஜா இருந்திருக்கிறாரு. அந்த ராஜா நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. அவருக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் சம்மதம் கிடையாது அப்படின்னா மாம்ச கண்கள் திறக்கும் போது நம்ம வெளிப்படையா சொல்லுவோம். ஆவியின் கண்கள் திறக்கும் போது மெல்கிசேதேக் இயேசு கிறிஸ்துவின் நிழல் அப்படின்னு சொல்லும் போதுதான் புரியாதவங்களுக்கும் புரியும்படியாக தேவன் வெளிப்படுத்துவார். உங்களுடைய இருதயத்துல இருக்கிற ஓட்டம் என்னன்னு புரிஞ்சுடுச்சு. முடிக்கிறேன்னு ஒரே வசனத்தை சொல்லிட்டு தம்பி முடிக்காம இருக்காங்க, நான் என்ன பண்றது? மாம்சம் முடிக்கணும்னு இருந்துட்டா கூட ஆவி உங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கணும், நானும் கத்துக்கணும்னு தான் ஆகுது, ஆசைப்படுது. ஆனா நேரம் வந்தாதான் நம்மளுடைய காலம் ஓடாதுன்னு நமக்கே புரிய வரும். அதனால ஒரே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் இப்ப எல்லாருக்கும் சந்தோஷம் ஆயிடும். வேதாகமத்தை எப்போ தம்பி மூடி கீழே வச்சிட்டாங்கன்னா 2 நிமிஷத்துல முடிச்சிருவாங்க அப்படின்னு. என்றென்றைக்கும் அவர் ராஜா. இரண்டாவது, என்றென்றைக்கும் அவர் ஆசாரியன். அவர் ஆசாரியனா மட்டும் இருக்க மாட்டாரு, ராஜாவாவும் இருப்பாரு. நம்ம ஆரம்பத்துல என்ன பார்த்தோமோ அதை சொல்லிட்டு முடிக்கிறேன். மெல்கிசேதேக் என்பது ஏதோ வெறும் ஒரு பெயர் அல்ல, வம்ச வரலாறு இல்லாதவன், இறப்பு அப்படின்றது இல்லாதவன். அது இயேசு கிறிஸ்துவை ஒப்பாக குறிக்கிறது. 1 பார்த்தோம் நீதியின் ராஜா, 2 சமாதானத்தின் ராஜா, 3 ஆசாரியன். வெவ்வேறு விதமான காரியங்களை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 1 அவர் என்றென்றும் ஆசாரியனா இருக்கிறார். 2வது நித்திய பிரதான ஆசாரியன். இங்க பார்த்தோம் வல்லமை உள்ள, ஜீவனை பெற்று அழியாமை உள்ள பிரதான ஆசாரியனா இருக்கிறார். அப்போ அவர் வெறும் ஆசாரியன் அல்ல, பிரதான ஆசாரியன், பரலோகத்தில் வீற்று இருக்கிறவர். அதனால அந்த ஆசாரியனை பிடித்து கொண்டு வாழுங்க. உங்களோட வாழ்க்கையில் இனி நீதி, உங்களுடைய வாழ்க்கையில் இனி சமாதானம், உங்களுடைய வாழ்க்கையில் இனி அழிவு அப்படின்றது இருக்காது, ஜீவன் இருக்கும். அந்த ஜீவனை உங்களுக்கு பாராட்டி நீங்கள் நினையாத நாட்களில் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியையும் தேவன் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். எங்களுக்கு சந்தோஷம் மட்டும் போதும், நிம்மதி வேணான்னு கேட்கக்கூடாது. எங்களுக்கு நிம்மதி மட்டும் போதும், சமாதானம் எங்களுக்கு வேணான்னு கேட்கக்கூடாது. எங்களுக்கு சந்தோஷமும் வேணும்பா, சமாதானமும் வேணும், 3வது நிம்மதியும் வேணும். ஏன்னா 3மே அழிந்து போகிறதல்ல, என்றுமே அழியாதது. அது உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு வரணும், இங்கிருந்து வரக்கூடாது, அங்கிருந்து வரணும். அது போல உங்களுக்கு தந்து நீங்கள் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் உங்களோட வாழ்க்கையில் தேவன் தந்து உங்களை இந்த வார்த்தையின்படி மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடலாம்.